பெரிய பாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலன்னு எல்லாரும் ஆசைப்பட்டோம். ஆனா நமக்கு தான் சர்ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. இத்தனை வருஷமா நம்ம இந்த வீட்டுலதான் இருக்கோம். ஆனா நம்ம வீட்டுல ஒரு எலும்பு கூட இருக்குன்னு என்னால நம்பவே முடியல. இதுக்கு நடுவுல ஜானவியா அவங்க பாட்டியும். அட இந்த வீட்டுல என்னதான் நடக்குது? பவி, தேவையில்லாத விஷயத்த பேசுறதுக்கான நேரம் இது இல்ல. பெரியாத்திக்கு உடம்பு சரியில்லை உனக்கு தெரியுது இல்ல? பெரியத்த, தயவு செஞ்சு எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே சரியாயிடும். பெரிய பாட்டி, இதுக்கு மேல எதுவும் யோசிக்காதீங்க. நீங்க நல்லா ஓய்வெடுங்க. சரியா? நீங்க இப்ப கண்ணை முடிக்கோங்க. இப்படி கண்ணை முடிக்கிறதுனால எந்த உண்மையும் மாற போறதில்ல. ஜனவினி, இன்னைக்கு நான் கேட்க போற ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லி ஆகணும். சொல்லுங்க, ஏன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க? ஏன் என்னோட வாழ்க்கையை கெடுத்தீங்க? சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்களை அவ்வளவு சுலபமா விட்டுற மாட்டேன். நான் பட்ட கஷ்டத்துக்குலாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். ஜனவி, போதும். வா இங்கிருந்து, வா. பெரிய பாட்டி, அவ சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. முதல்ல போய் இங்கிருந்து. பெரியத்துக்கிட்ட நீ பேசவே கூடாது. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. எங்களை நிம்மதியா இருக்க விடு. எவ்வளவு வலிய, எவ்வளவு வேதனையை இவங்க ஏன் குடும்பத்துக்கு கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு வலியையும் வேதனையையும் நான் இவங்களுக்கு கொடுக்காம விடவே மாட்டேன். இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். போதும் ஜானவி, அர்த்தமே இல்லாம என்ன நம்ம பேசிட்டு இருக்காத. அப்படி இங்க இருந்து போகலன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் முதல்லயே உன்கிட்ட சொல்லிட்டேன்ல. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சீன்னா ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. என் குடும்பத்தை நிம்மதியா இருக்க விடுப்பா. இங்க இருந்து பண்ணது பெரிய தப்பு. அது போதாது நீ இப்படி பேசுறியா? சீமா, எந்த குடும்பத்துக்காக நீ இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறியோ அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எத்தனை குற்றங்களை செஞ்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? நீயே போதும். போதும் ஜான்வி, நீ நிறைய பேசிட்ட. இதுக்கு மேல பேசாத, எதுவும் பேசாத. உனக்கு எதுவுமே தெரியாது. பேசாம இங்க இருந்து போ. இப்ப அத்தைக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு உடம்பு சரியானதும் நானே வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஆனா இப்ப எதுவும் பேசாம இங்கிருந்து கிளம்பி போயிடு. பண்ண குற்றங்களை மறைக்க இன்னும் என்னெல்லாம் செய்வீங்க? உண்மையை நம்ம எத்தனை நாளைக்கு பூட்டி பூட்டி மறைச்சாலும் ஒரு நாள் அது எல்லாருக்கும் முன்னாடியே வரதா செய்யும். இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஆனா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பண்ண குற்றத்துக்கு நீங்க எல்லாரும் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். எல்லாமே என்னன்னு நடக்கும். இந்த பிரச்சனைக்கு காரணம்
எல்லாம் நான் மட்டும்தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க இப்படி ஒரு நிலைமையில இருக்கீங்கன்னா அது என்னால தானே. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா, ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே இன்னொரு பிரச்சனை வருது. ஏமா எங்களை மட்டும் இப்படி சோதிக்கிற? ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஏமா ஆனா இந்த தடவை என்னால தெரியல, ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா? பெரியத எந்த தப்பான செயலும் செஞ்சிருக்க மாட்டாங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. பெரியத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம சந்தோஷமா இருக்கணும். அவங்க இந்த குடும்பத்துக்கு பெரியவங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் இந்த குடும்பமே சின்ன பின்னமா போயிடுமா? கரணை காட்டீங்க, பெரியத்தைய எப்படியாவது காப்பாத்தீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா. இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல சுஜாதா. எதையோ நினைச்சு நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அக்கா, கொஞ்சம் தண்ணி குடிங்க. பெரிய பாட்டி, கொஞ்ச நேரம் நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. என்ன மன்னிச்சிருங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என் பிறந்த நாள் அன்னைக்கு என்ன சந்தோஷப்படுத்தணும்னு நீங்க எல்லாரும் என்னென்னமோ பண்ணீங்க. ஆனா பாருங்க, என்னால எதையுமே சந்தோஷமா அனுபவிக்க முடியல. ஆனா உண்மையை சொல்ல போனா அந்த எலும்பு கூட யாருது, எங்கிருந்து, எப்படி வந்ததுன்னே தெரியல. ஆனா நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன். நான் உங்க எல்லார்கிட்ட இருந்து ஒரு உண்மையை மறைச்சிருக்கேன். கடந்த கால சம்பவங்கள் எதையுமே உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். ஏன் தெரியுமா? நீங்க கஷ்டப்படக்கூடாது. வேண்டாம். ஆனா இப்ப நேரம் வந்துடுச்சு. இந்த சோபாவை பத்தியோ அவளோட பையன் சக்திய பத்தியோ
எல்லா உண்மையும் உங்ககிட்ட நான் சொல்றேன்.